ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. இந்த குரோதி ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்கின்றது. அன்று சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் அமலில் இருக்கும். சூரிய உதயம் 6:04க்கும் மேஷ லக்னத்திலும் இந்த நாள் பிறக்கின்றது. அன்று காலை 7:30 முதல் 8:30 வரை நல்ல நேரம் அமலில் இருக்கும். அந்த நாளில் புதன், சுக்கிரன், ராகு உள்ளிட்டவை மீனத்திலும், சூரியன், குரு மேஷத்திலும், சனி, செவ்வாய் கும்பத்திலும், கன்னியில் கேதுவும் இருக்கின்றன. நாம் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை பின்வருமாறு பார்ப்போம். சுக்கிர பகவான அதிபதியா கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். சனி பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காங்க. குரு பகவான் உங்க ஜென்ம ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. ராகு பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான மீனத்திலையும், கேது பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கன்னிலையும் இருக்காங்க. குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி கேது பகவான் மீது குரு பகவானோட பார்வை விழுகுது. சனி பகவான் இருக்கிற இடத்துல இருந்து அவர் உங்க ராசிக்கு 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குரு பகவான் உங்க ராசியில இருந்துகிட்டு உங்க ராசிக்கு 5ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்களை பார்வை செய்கிறாரு. இது உங்க வாழ்க்கையில மலரும் தருணம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 194% நன்மைகள் தான் நடக்க போகுது. இதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரவங்க அழகுக்கு மட்டும் இல்ல, அன்புக்கும் முக்கியத்துவம் தர்றவங்க. அவங்களுக்கு யாரையும் ஏமாற்றி பிழைக்க வராது. பேசிய காரியம் சாதிக்கிறதுல இவங்களுக்கு நிகரா யாருமே கிடையாதுங்க. அப்படியே அமைதியா இருந்து தனக்கு என்ன வேணுமோ அதை உழைப்பின் மூலமாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருந்து காரியம் சாதிப்பாங்க. மனைவி மீது அதீதமான அன்பும் அக்கறையும் வச்சிருப்பாங்க. சுவையான உணவுக்கும் நல்லதொரு உடல் அமைப்புக்கும் இவங்க முக்கியத்துவம் தருவாங்க. தாய் மீதும் தந்தையின் மீதும் அளவற்ற மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கிற இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அவை 30 வயசுக்கு மேல முழுமையா தீர்வடைந்து அதற்கு அடுத்து அதீதமான வளர்ச்சியை ரிஷபராசிக்காரவங்க அடைவாங்க. சனி பகவான் இவங்களுக்கு ராஜ யோகாதிபதி ஆவாரு. குரு பகவான் இந்த ராசியினருக்கு பாதகங்களை செய்ய கடமைப்பட்டவர். அவர் ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதி ஆவாரு. அப்படிப்பட்டவர் உங்க ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறாரு. லாபாதிபதி உங்க ராசியில பெயர்ச்சி அடைகிறதாலையும் 8க்குரியவர் 8ஆம் இடத்துக்கு 6ஆம் இடமான ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறது விபரீத ராஜயோக பலன்களை ஏற்படுத்த போகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, செய்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி மேல் வெற்றின்னு காரியம் ஜெயமாகும். இதனால் வரையிலும் பொருளாதாரத்துல அதீதமான தடைகள் இருந்துச்சு. வருமானம் குறைவா இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவு வருமானம் இல்லை. இந்த பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வாங்க. தாய் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். புதிய சொத்துக்கள், நிலங்கள், செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை வாங்குற அமைப்புகளும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி பூர்வீக சொத்துக்களை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படும். உங்க குழந்தைகளை நினைச்சு நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. தாயோட இருந்து வந்த சிக்கல்களும் இப்போ நீங்கி இருக்கும். இருந்தாலும் தாயோடு தேவையற்ற வாக்குவாதங்கள்லையும் வீண் விவாதங்கள்லையும் நீங்க ஈடுபாடு காட்டாதீங்க. மனைவியின் உடல் நலத்துல சிக்கல்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிஸ்னஸில் சரியான கிளைண்ட் கிடைக்கல, பார்ட்னர்ஷிப் கிடைக்கல, நண்பர்கள் சரியாக ஒத்துழைப்பு தரல, வெளி உலக தொடர்பு சுத்தமாக பிரச்சனைக்குரியதாக மாறிடுச்சு அப்படின்னு பலரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது இப்போ சரியாகிரும். மேலும் புதிய கிளைண்ட்ஸும் கஸ்டமரும் வர ஆரம்பிப்பாங்க. தொழிலும் மிகப்பெரிய அளவில் விரிவாக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டம் ரிஷபராசியினர் தங்களோட சொந்த தொழிலை மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கான காலகட்டம்னே சொல்லலாம். தொழிலை ஆரம்பிச்சாச்சு, கடன் அடைச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தொழிலை விரிவுபடுத்த ஆரம்பிப்பீங்க. சொத்துக்களை வாங்கி குவிக்க ஆரம்பிப்பீங்க. வாகனங்களை கட்டாயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்குறதுக்கு அதீதமான வாய்ப்புகள் இருக்குங்க. பிரம்மாண்டமான வாகனங்களை வாங்குறதை காட்டிலும் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வாகனங்களை இப்போ வாங்குறது மிகப்பெரிய அளவில் யோகத்தை ஏற்படுத்தும்.
தந்தையின் உடல் நலத்துல கவனமா இருக்கணும். குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு, அது எப்போ கைகூடும் நினைச்சீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் கைகூடும். குலதெய்வ கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம குலதெய்வ அருள் இப்போ உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். குலதெய்வம் எதுனே தெரியல, குலதெய்வத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் அதற்கான வழிகளும் அவங்கவுங்க வாழ்க்கையில தசாபுத்திக்கு ஏற்றாற் போல பிறக்க ஆரம்பிக்கும். உங்களோட மாமியார், அத்தை உள்ளிட்டவங்க உங்களுக்கு சாதகமா கூட நிற்பாங்க. நீங்க செய்யற முயற்சிகள் வெற்றி அடையும்னு உங்களை ஊக்குவிக்கவும் செய்வாங்க. முழங்கால வலி, காலில் அடிபடுறது, சிறிய சிறிய தழும்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை நீங்க கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி செய்யறது, யோகா, தியானம் உள்ளிட்டவைகள்ல நீங்க ஈடுபாடு காட்டுவீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் திருப்பதி லட்டு உங்க கைக்கு திருப்பதிக்கு போகாம வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதாங்க இருக்கும். எந்த பிரச்சனைகளும் கிடையாது, சிக்கல்களும் கிடையாது. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும். வெளிநாடு போக ஆசைப்பட்டீங்களா? இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போவீங்க. இது நாள் வரையிலும் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு பகவான் சனி பகவானோட பார்வையில இருந்ததால வருமானம் இல்ல, வம்பு வழக்குகள் நிறைஞ்சு இருந்துச்சு, சண்டை சங்கடங்கள் குவிஞ்சு காணப்பட்டது. இப்ப அவரு சனி பகவான் பார்வையில இருந்து விலகி முழுமையா தன்னோட எதிரி வீடா இருந்தாலும் அது சுப வீடா இருக்க போறதால ரிஷபத்துல அவரு நல்ல நிலைமையில தான் இருக்க போறாரு. இதன் காரணமா ரிஷப ராசியினருக்கு பொன்னும் பொருளும் மலை போல் சேர ஆரம்பிக்கும். 5 ரூபா சம்பாதிச்ச இடத்துல 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல பிறந்துடும். அதுல எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. உங்க துணை வழி மூலமா உங்களுக்கு நல்லதொரு ஆதாயத்தை அடைய ஆரம்பிப்பீங்க. உங்க துணையின் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறத நினைச்சு மகிழ்ச்சி அடைவீங்க. நீங்க இந்த காலகட்டத்தில் திருப்பதி ஏழுமலையான ஒரு தடவை தரிசனம் செய்யறது சகலவித புண்ணியத்தையும் உங்களுக்கு எவ்வித தடையும் இல்லாமல் அள்ளித்தரும். பாக்கியஸ்தானமும் பூர்வ புண்ணியஸ்தானமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. மேலும் கேது பகவான குரு பகவான் பார்க்கிறது மிகப்பெரிய யோகமான அமைப்பாகவே இருக்கு. புனித காரியங்களுக்காகவும் கோயில் திருப்பணிகளுக்காகவும் நீங்க செலவுகள் செய்வீங்க. நற்பணிகள் செஞ்சு அதன் மூலமா மன மகிழ்ச்சியும் அடைவீங்க. குடும்ப விவகாரங்கள் சற்று நிம்மதியா இருக்கும். மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு பக்கபலமா துணையா இருப்பாங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து அதிகரிக்கும். உங்களை விட அந்தஸ்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் இருப்பாங்க. தொழில் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலை விரிவடையவும் செய்வீங்க. 100க்கு 94% நன்மைகள் நடக்குதுன்னு நாம ஏற்கனவே சொல்லிட்டோம். மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட திருப்பதி வேங்கடநாதனை வழிபாடு செய்யுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.